ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. சிந்துக்கிட்ட அன்னபூரணி போய் பேசிட்டு இருக்காங்க. எங்க பாரு சிந்து, நீ சிவாவுடைய வாழ்க்கையை விட்டு போனீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அதனால சிவாவை விட்டு நீ பிரிஞ்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத்தை, என்னத்த பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. என்னி டாக்டரும் பிரிக்கணும்னு ஏன் அது இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பார், உன்னாலதான் சிவாக்கு நிறையவே பிரச்சனை. அது இல்லாத உன்னாலே அவனோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னா இனி நீ அவன் கூட இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு நீ அவனை விட்டு போனாதான் அது நல்லா இருக்குன்றாங்க. அத்தை, நான் சொல்லட்டுமா? நான் டாக்டர் கூட இருக்கிற வரைக்கும் டாக்டர் பக்கத்துல கூட யாரும் நெருங்க முடியாது. நான் டாக்டர் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்து பார்த்தேன்றாங்க. அதனால சும்மா நீங்க தேவையில்லாம டாக்டரை நினைச்சலாம் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அத்தைன்றாங்க. நான் இருக்கிற வரைக்கும் டாக்டரை எதுவும் செய்ய முடியாது அத்தைன்றாங்க. நீ எனக்கு பெரிய கடவுளா சொல்லுன்றாங்க. அத்தை, கடவுள் கூட தான் அத்தை, என்னை மீறி தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிதான் ஏதாச்சும் ஒன்று சொன்னா அப்படியே டைலாக்கா வசனமா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க. சிந்து, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இல்ல, தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு. ஏன்னா இது சரிப்பட்டு வராதுன்றாங்க. எனக்கு சிவாவுடைய உசுறு முக்கியம். உன் பாட்டுக்கு நீ போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிவா ஏதாச்சும் ஒன்று ஆனா நான் என்ன பண்ணட்டும்ன்றாங்க. எனக்கு சிவா ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு போ அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு சிந்து இருந்துட்டு, சாரி அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருப்பேன். ஆனா இதே என்னால செய்ய முடியாது. ஏன்னா நான் டாக்டர் கூட மட்டும்தான் இருப்பேன். டாக்டர் தான் என் உலகம், டாக்டர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எவ்வளவு தூரம் சொல்றேன், அதை நீ கேட்க மாட்டியான்றாங்க. கேட்க மாட்டேன்ட்டு இல்ல அத்தை, என்னால முடியாதுன்றாங்க. டாக்டரை விட்டு நான் ஏன் அத்தை போகணுன்றாங்க. ஏன்னா நான் டாக்டரை விட்டு எந்த நொடியும் பிரிய மாட்டாத்தன்றாங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துற பாருன்றாங்க. உங்களால முடிச்சதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சிந்துவும் சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்களாக்கா, எவ்வளவு திமிரா பேசுறான்ட்டு. அவ இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கா, யாருக்குமே மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி தேவையில்லாம விஷயங்கள பேசிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அன்னபூரணி இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் விட்டுருமாக்கானுவாங்க. அடுத்து அன்னபூரணி என்ன செய்ய போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.